இந்த டாக்ஸி டார்வின் டாக்ஸி இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தில் எப்படி ஜாயின் பண்ணணும், சேல்ரி இன்கம் அக்கார்டிங் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். கார்ப்பரேட் ஐடி நீங்கள் எடுத்துக்கலாம். அது 10,000, 25,000, 50,000, 1 lakh, 5 lakh நேரடியாக கம்பெனியுடைய வங்கி கணக்கில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செலுத்திடலாம். எந்த கேட்டகரியில் உள்ள வந்தாலும் உங்கள் ஃபண்ட்ஸு 200% growth இந்த நிறுவனம் பண்ணி கொடுக்கும். ஃபார் 5 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி டே 2,000 rupees இன்ட்டு 500 days உங்களுக்கு 10 லட்ச ரூபா உங்களுடைய இன்கம் டோட்டலாக நம்ம போட்ட பிரின்சிபல் வித் ப்ராஃபிட். அப்போ இந்த டாக்ஸி நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமாக ஒரு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும், முதலீடு செய்தாலே போதும், எந்த வேலையும் நம்ம செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போ 5 lakhs போட்டிங்கன்னா உங்களுக்கு 500 நாட்கள் தொடர்ந்து 2,000 ரூபாய், நோ சாட்டர்டே, நோ சண்டே, நோ கவர்மெண்ட் ஹாலிடே. நீங்கள் என்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலிருந்து கண்டினியூஸாக தொடர்ந்து 500 நாட்களுக்கு உங்களுக்கு இந்த வருமானம் உறுதி செய்யப்பட்டு இந்த நிறுவனம் கொடுத்துட்ருக்காங்க. 1 லட்ச ரூபா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர் டே 367 ரூபா இன்ட்டு 545 நாள் உங்களுடைய டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா. நீங்கள் போட்ட முதலீடு 1 லட்சம் ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கு கிடைச்ச லாபம் 1 லட்சம். இது மாதிரி உங்களுக்கு 5 செக்மெண்ட் இருக்குது. இதில் 50,000 பண்ணிங்க அப்படின்னா 167 ரூபா பர் டே, 600 நாளைக்கு 50,000 அப்படியே 1 லட்சமாக மாறிடும். 1 லட்ச ரூபா வருமானம் வரும். 25,000 அப்படின்னா 75 ரூபா பர் டே, 666 நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு 49,950 ரூபா. 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 27 ரூபா, 750 நாளைக்கு 20,250 ரூபா. உங்களுடைய முதலீடு நிறுவனம் இதை வியாபாரத்தில் டாக்ஸி வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கார்ப்பரேட் நிறுவனம் நமக்கு லாப பங்கீட்டு தொகையை அதை கொடுக்குறாங்க. இது நீங்கள் விரும்பக்கூடிய கார்ப்பரேட் ஐடிக்குள்ளே நீங்கள் என்ட்ரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரலாம். உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வரும். அதாவது மாதம் 5ஆம் தேதி 20ஆம் தேதி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மந்த்லி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாதம் 60,000 ரூபா, அதாவது 30 நாளைக்கு 60,000, 31 நாள் வந்தால் 62,000. ஸோ 16 மாதம் உங்கள் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். 5 லட்ச ரூபாங்கிறது உங்களுடைய வருமானம், கூடுதலாக லாபம் 5 லட்சம், மொத்தம் 10 லட்ச ரூபாய். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தாலும் உங்களுடைய நீங்கள் போட்ட முதலீடு அப்படியே 2 மடங்காக மாறக்கூடிய வாய்ப்பு. இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் அடுத்த கட்ட வாய்ப்பு இது வந்து நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாமல் இருந்தாவே இந்த டியூரேஷன் பீரியடில் உங்களுக்கு நோ சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக உங்களுடைய அக்யூமுலேட்டட் பெனிஃபிட் வந்து எவ்ரி 15 days ஒன்ஸ் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். 1ஆந்தேதிலேருந்து 15ஆந்தேதி வரலும் உங்களுடைய இன்கம்மை 20ஆந்தேதி கிடச்சிரும். 16ஆந்தேதிலேருந்து 30ஆந்தேதி இன்கம்மை உங்களுக்கு 5ஆந்தேதி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேட்டர்னாக உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அந்த லெவல் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல் நீங்கள் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணுறீங்க 5 lakhல அப்படின்னா அவர் வாங்குகிற இன்கம்லேருந்து உங்களுக்கு 25% கிடைக்கும். மீன்ஸ் நீங்கள் 5 லட்ச ரூபா ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணுறீங்க, அவருக்கு மாதம் 60,000 போகும். அந்த 60,000லேருந்து 25% உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்காக இந்த நிறுவனம் மந்த்லி இன்கமாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நபரை ஸ்பான்சர் பண்ணிங்கனாவே 16 மாதத்துக்கு உங்களுக்கு இன்கம் இருக்குது. அந்த இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2.5 லட்ச ரூபா வரும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா. ஸோ ஒரு 10 பேரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்க, டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா கூட முதல் லெவல் இன்கமே
உங்களுக்கு மாதம் 1.5 லட்ச ரூபா வரலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை லெவல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவல்லேருந்து 21 லெவல் கொடுக்குறான். ஃபஸ்ட் லெவல் 25%, செகண்ட் லெவல் 10%, தேர்ட் லெவல் 5%, ஃபோர்த் லெவல் 4%, ஃபிஃப்த் லெவல் 3%, சிக்ஸ்த் லெவல் டு 15th லெவல் வரலும் 2%, 16th லெவல்லேருந்து 20th லெவல் வரலும் 1%, 21st லெவலுக்கு 5%. ஸோ டோட்டலாக இன்கம் இன்சென்டிவ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் 16.5 மாதம் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். நான் 16.5 மாதம் வெயிட் பண்ண விரும்பலை, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து அஃபிலியேட்டட் இன்கம். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய லெவல் இன்சென்டிவையும் சேர்த்து நீங்கள் 5 லட்ச ரூபா போட்டிருக்கிறீங்க, தொடர்ந்து உங்களுக்கு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த இன்கம் டெய்லி ROI வந்துகிட்டு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இந்த லெவல் இன்கமும் சேர்த்து எப்போ 10 லட்ச ரூபா கிராஸ் ஆகுதோ 200% இன்கம் பார்க்குறீங்களோ அது வரலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்ருக்கும். நீங்கள் பிஸ்னஸை கொடுக்குற வேகத்தை பொறுத்து நீங்கள் 2 மாதத்தில் கூட 5 லட்ச ரூபாய் இன்கம்மை 10 லட்ச ரூபாயாக நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதா இதோடைய முக்கியமான சரத்து. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அகைன் நீங்கள் திருப்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் கொடுக்குது. ஸோ உங்கள் டீமே மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இதில் இருக்கிறதுனால உங்களால் தொடர்ந்து பல முறை வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. அடுத்தது டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் 3 கொடுத்தீங்க அப்படின்னா 3 லெவல் எலிஜிபிள் ஆகும் 10,000 ரூபாயில். அப்படி இல்லைன்னா 25,000 என்ட்ரி உங்களுக்கு கீழே டைரக்ட் ஸ்பான்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லெவல் வரும். 50,000 என்ட்ரி ஒரு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா 5 லெவல் வரும். டைரக்ட் ரெஃபரல் 1 லட்ச ரூபா நீங்கள் என்ட்ரி ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 7 லெவல் வரும். உங்கள் டைரக்ட் ஸ்பான்சர் 5 lakhs இருந்ததுன்னா 10 லெவல்ஸ் எலிஜிபிள் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் ரேங்க் 1லேருந்து ரேங்க் 10 வரலும் ஸ்டாரு, சில்வர், பேர்லு, கோல்டு, எம்ரால்டு, டைமண்ட், ராயல் டைமண்ட், க்ரௌன் டைமண்ட், அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரேங்கிங்கில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேட்சிங் அவார்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 லெக் வச்சுருக்கீங்க, அந்த 5 லெக்கில் ஏதாவது ஒரு லெக்கு கண்டிப்பாக பவர் லெக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெக்கு 1 கோடி ரூபா போயிடுச்சு ஒரு உதாரணத்துக்கு. மீதி இருக்கிற 2, 3, 4, 5 இந்த 4 லெக்கும் டோட்டலாக ஃபஸ்ட் லெக்கில் 2வது லெக்கில் 2 லட்சம், 3வது லெக்கில் 1 லட்சம், 4வது லெக்கில் 2 லட்சம், 5வது லெக்கில் ஒரு 4 லட்சம்னு சொல்லி டோட்டலாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து கூட்டினா ஒரு ஃபிகர் வரும் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அந்த பவர் லெக்கையும் மீதி இருக்கிற 4 லெக்கையும் கூட்டி ஒரு லெக்காக வச்சுருக்கிறான். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறான். இப்போ 1 கோடி ரூபா ஒரு லெக்கில் இருக்குது, மீதி 4 லெக்லையும் சேர்ந்து 10 லட்சம் இருக்குது அப்படின்னா இப்போ மேட்சிங் அவார்டு வந்து 10 லட்சத்துக்கு எடுத்துக்குவான். இந்த சைடு 10, அந்த சைடு 10. அப்போ மீதி 90 லட்சம் கேரி ஃபார்வேர்டு. 10 லட்சத்துக்கு அவார்டு கொடுக்குறான். அந்த அவார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள், ஸ்டார்னு கொடுக்குறான். அதுக்கு வந்து 6,300 ரூபா உங்களுக்கு ஒர்த் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனு. அடுத்தது 7 லட்ச ரூபா மேட்ச் ஆகக்குள்ள உங்களுக்கு செகண்ட் சில்வர் அவார்டு கொடுத்துட்றான். 30,000 ஒர்த் ஆஃப் 50 inches ஸ்மார்ட் டிவி கொடுக்குறாங்க. தேர்ட் ரேங்க் பேர்ல் நீங்கள் ப்ரமோட் ஆனீங்க அப்படின்னா 19 லட்ச ரூபா மேட்சிங் ஆச்சு அப்படின்னா ஆப்பிள் மேக்புக் ப்ரோ 63,000 rupees ஒர்த்தில் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லைஃப் சேஞ்சிங் அவார்ட்ஸ். லைஃப் சேஞ்சிங் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ரேங்க் 4th எமரால்டு 44 lakhs மேட்சிங் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பலினோ கார் டவுன் பேமெண்ட் 1,12,500 ரூபா கொடுத்துட்றாங்க. இந்த ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி டார்கெட் கொடுக்குறாங்க. எவ்ரி மந்த் சேல்ரி உங்களுக்கு இந்த நிறுவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்ரி மந்த் 20,000 rupees சேல்ரி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakh rupees வரலும் சேல்ரி உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை மிக தெளிவாக கம்பெனியுடைய ப்ரொஃபைலை நெட்வொர்க் பர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். பல நிறுவனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மிகச்சரியான ஒரு தரமான ஒரு சர்வதேச தரமுள்ள ஒரு இந்திய நிறுவனம், ஒரு பிஸ்னஸ் எம்பையர், இந்த டார்வின் பிளாட்ஃபார்ம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக ஆன்லைனில் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கும் அத்தனை கனவுகளையும் நிறைவேற்ற
இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையில் பூத்து மாலையில் மறையும் பூக்களை பாருங்கள், எத்தனை புன்னகை. விடிந்தால் விடை தெரியாத விட்டில் பூச்சிகளை பாருங்கள், நெருப்போடு விளையாடுவதை. ஓ மனிதா, நீ மட்டும் ஏன் தோல்வியை கண்டு துவண்டு விடுகிறாய்? டார்வின் நிறுவனத்திற்குள் வந்து வடம் பிடித்து பாருங்கள், வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும். See you on the top. Thank you very much.